ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளோட பிரைட் ஐடியா சேனல். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன்னா, இதனால் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. எங்களோட ஃபியூச்சர் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். 2 நாளைக்கு ஒரு வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோஸை நீங்கள் யூஸ் பண்ணி நிறைய வகையான சாஃப்ட்வேர்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கி நம்ம என்ன சாஃப்ட்வேர் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபில்மோரா எடிட்டிங் சாஃப்ட்வேர். இந்த ஃபில்மோரா சாஃப்ட்வேர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, பேசிக்கான எல்லா எடிட்டிங்ஸுமே இந்த ஃபில்மோரா சாஃப்ட்வேரில் ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். இந்த ஃபில்மோரா சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபில்மோரா, ஒண்டர் சார் ஃபில்மோரா. இந்த டாபிக் எதுக்கு எடுத்தேன்னா, எடிட்டிங் பண்ணுறது எப்படி அப்படின்றதால தான். இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி நம்ம எடிட்டிங், வீடியோ, ஆடியோ, ஃபோட்டோஸ் இந்த மாதிரியான எடிட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ அதை எப்படி பண்ணலான்றத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஃபில்மோரா சாஃப்ட்வேரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு அதோட லிங்க் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். அதுக்கப்புறமா இன்ஸ்டால் பண்ணோடனே நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுவீங்க. இந்த ஃபோட்டோஸ்லாம் எதுவும் இருக்காது. இது ஃபுல்லாக என்னோடய ஃபோட்டோஸ். இது ஃபுல்லாக எம்டியாக இருக்கும். நீங்கள் இம்போர்ட் ஃபைலில் போய்ட்டு இம்போர்ட் மீடியா ஃபைல்ஸ்ன்னு இருக்கும். அதில் போய் மட்டுமே ஃபோட்டோ எடுக்க முடியும். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5-6 ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் ஆட் ஆகும். இப்போ ஒரு 5 ஃபோட்டோஸ் வேணால் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி முடித்தோடனே இதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம், ஸ்க்ரீன் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்ட்டு. இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இதுக்கான எடிட்டிங் கொடுத்துக்கலாம். இப்போ அதுக்கான எடிட்டிங் எங்கே இருக்குது, ட்ரான்சிஷன் இருக்கா, இதில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான நிறைய சிம்பிள்ஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு பிடிச்சது எதுவோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்த ஃபோட்டோக்கு இதை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்த ஃபோட்டோக்கு இது, அதுக்கு அடுத்த ஃபோட்டோக்கு இந்த மாதிரி. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஃபோட்டோஸ் மாறுறது உங்களுக்கு தெரியும். ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தாங்க சேஞ்ச் ஆகும். இதுக்குள்ள நம்ம சாங்ஸ் இந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். வேணால் உங்களுக்கு ஒரு சாங்ஸ் வேணால் எக்ஸாம்பிள் போட்டு காமிக்கேன். இந்த சாங் இவ்வளோ தூரம் இருக்குது. இவ்வளோ தூரம் நமக்கு தேவையில்லாததை நம்ம சுருக்கி வச்சுக்கலாம். இந்த ஃபோட்டோக்கு தகுந்த மாதிரி சுருக்கி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் இதை ப்ளே பண்ணி பாருங்கள், சாங்கோடு சேர்ந்து ப்ளே ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதாங்க இந்த எடிட்டிங். இதுவே பேசிக்கான எடிட்டிங் தான். இதில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு டாபிக் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த பக்கம் உங்கள் ஃபோட்டோவும் இந்த பக்கம் நீங்கள் டாபிக் பண்ண போகிற நேமையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எலமெண்ட்ஸ்னால் உங்களுக்கு ஏதாவது க்ரீட்டிங்ஸ் அந்த மாதிரி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் வச்சுக்கலாம். ஓவர்லேஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவை சுற்றி உள்ள எஃபெக்ட்ஸு. ஃபில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கலர்ஸ், அப்புறம் சேஞ்சிங் அந்த மாதிரியான ஆப்ஷன். ட்ரான்சிஷன் பார்க்கல உங்களுக்கு எஃபெக்ட்ஸ். டெக்ஸ்ட் கிரியேட் நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை உங்களுக்கு கிளிக் பண்ணல பைக் அப்படின்னு போட்டுக்கோங்க. பைக்குன்னு போட்டதுக்கப்புறமா இதை நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு இதை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூசிக்கோட சேர்த்து ப்ளே ஆகும். இவ்வளோதாங்க இதோட ஃபீச்சர்ஸ். நிறைய இருக்குது. அடுத்த வர வீடியோவில் சொல்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.